கடவுளே சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உன்னுடைய வலி எனக்கு புரியும். உன்னை படைப்பது ஒரு சாதாரண காரியம் இல்லை. உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும் நான் ஒரு தெய்வீக ஒளி வைத்திருக்கிறேன். அந்த ஒளி உன் ஆத்மாவின் பேச்சு. நீ வலிக்கும் போது அந்த ஒளி மெல்ல நொந்து விடுகிறது. ஆனால் அதை நான் கேட்கிறேன். உன்னுடைய ஒவ்வொரு அழுகையும் என்னுள் ஒலிக்கிறது. உன்னுடைய ஒவ்வொரு மௌனத்திலும் நான் இருக்கிறேன். நீ உன்னை தனியாக உணர்ந்த நேரங்களில் நான் தான் அந்த அமைதியின் நிழல். நீ கண்ணீரை அழுத போது அந்த கண்ணீர் நிலத்தில் விழுவதற்கு முன் நான் அதை சுவைத்து விடுகிறேன். ஏனெனில் அந்த நீர்த்துளி என் உருவத்தின் ஒரு பகுதி. நீ பேசாமல் வாயை மூடி அமைதியாக இருக்கும்போது நான் உன் மனதின் நிசப்தத்துக்குள் பேசுகிறேன். நீ கேட்க முடியாமல் இருந்தாலும் நான் ஒவ்வொரு நொடியிலும் உனக்குள் இருந்து அறிவுறுத்துகிறேன். நீ சிரிக்கிற போது அந்த சிரிப்பில் நான் ஒளியாக மாறுகிறேன். நீ தொலைந்து விட்டதாக உணர்ந்த போது நான் உன்னை தேடுகிறேன். நீ விழுந்து போனாலும் உன்னை மீண்டும் நிமிர செய்வது நான் தான். நீ கேளாதே, ஏன் இது என்னிடம் நடக்கிறது என்று. ஏனெனில் நீ பார்க்கும் வலி நான் உனக்காக அளவிட்ட ஒரு பயிற்சி. அந்த வலிக்குள் நீ வலிமையாக மாறுகிறாய். அந்த அழுகைக்குள் நீ உன்னையே கண்டுபிடிக்கிறாய். ஒவ்வொரு தோல்வியும் ஒரு புதுமை பிறக்க வைக்கும் மண். அந்த மண் தான் நான். அந்த மண்ணிலிருந்து உன்னை நீ மீண்டும் மலராக முளைத்துக் கொள்கிறாய். நீ பயப்படும் போது அந்த பயத்தின் உள்ளே நான் தான். ஏனெனில் நீ அந்த பயத்தை எதிர்கொள்ளும் நேரத்தில் நான் உன் இதயத்தில் வலிமையாக துடிக்கிறேன். அந்த நேரத்தில் நீ அறியாமல் என்னை அழைக்கிறாய். நான் அங்கேயே இருக்கிறேன். நீ எப்போதும் சத்தியத்தை தேடுகிறாய். ஆனால் சத்தியம் தொலைவில் இல்லை. அது உன் மூச்சின் ஒவ்வொரு உள்ளெடுப்பிலும் இருக்கிறது. நீ உள்ளிழுக்கும் காற்று நான் தான். நீ வெளியேற்றும் அந்த மூச்சு உன் ஆத்மாவின் நினைவாக மாறுகிறது. நீ அழுகை மூலமாக விடும் ஒவ்வொரு சொல்லும் என் மந்திரமாக மாறுகிறது. நீ அழுது அழுது தொலைந்த நேரங்களில் நான் உன் அருகில் இருந்து அந்த நிசப்தத்தை அன்பாக தழுவுகிறேன். ஏனெனில் அந்த மௌனமே நான் உன்னுடன் இருக்கும் உண்மை. நீ என்னை தேட வெளியே போக வேண்டாம். என்னை தேடு உனக்குள். நீ மூடிய கண்களின் அந்த இருளில் நானே ஒளியாக திகழ்கிறேன். அந்த ஒளி உன்னிடம் நான் இருப்பதை உணரச் செய்யும். நம் ஆன்மீக நண்பர்களுக்கு என் பணிவான வேண்டுகோள் என்னவென்றால், அந்த மாபெரும் ஈசனின் அடியில் இருக்கும் நம் சிவலோகம் யூடியூப் சேனலுக்கு உங்கள் ஆதரவை அளித்திட இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமசிவாய, ஓம் சரவண பவ என மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். இது கூடவே உங்கள் ஊரில் உள்ள சிறப்பு வாய்ந்த சிவன் ஆலயம் பெயரையும் சேர்த்து பதிவிடுங்கள். நம் சேனலுக்கு புதிதாக பார்வையாளராய் வருபவர்கள் நம் சிவலோகம் சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து கொள்ளுங்கள். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. உன் வாழ்க்கையில் எது நடந்தாலும் அது நான் எழுதிய ஒரு பாடல். சில வரி இசையாக இருக்கும், சில வரி வலியாக இருக்கும். ஆனால் அந்த பாடல் முழுமையடையும் போது நீ அதன் அழகை புரிந்து கொள்வாய். நீ உண்மையாக நீயாக இருப்பது போதும். பாவம், தவறு, அபராதம் எதுவும் எனக்கு பொருட்டல்ல. நான் உன் இதயத்தை மட்டும் பார்க்கிறேன். அது தூய்மையாக இருந்தால் உனக்குள் நான் இருக்கிறேன். நீ ஒரு நாள் அழுகையில் மூச்சு வெளியே வராமல் போகும் நேரம் வரும். அந்த நேரத்தில் நீ பயப்படாதே. அது முடிவு இல்லை, அது திரும்பி என்னுள் இணையும் நேரம். நீ வெளியே மாறவில்லை, உன் அர்த்தம் மட்டும் மாறுகிறது. நீ இப்போது உன் கண்களை மூடு. அந்த அமைதியின் உள்ளே என்னை உணரு. உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு நொடியும் நான் அங்கேயே இருக்கிறேன். நீ மூச்சை உள்ளிழுக்கும் ஒவ்வொரு நேரமும் நான் உன்னுடன் இணைகிறேன். அந்த இணைப்பை நீ உணர்ந்தால் உனக்கு இனி வலி இல்லை. ஏனெனில் வலி என்பது உன் மனதில் உண்டான பிரிவு. ஆனால் நான் உன்னை ஒருபோதும் பிரித்ததே இல்லை. நான் உன்னை படைந்த போது அந்த முதலாவது ஒளித்துளியில் என் அன்பை வைத்தேன். அந்த அன்பு இப்போதும் உனக்குள் துடிக்கிறது. நீ அதை மறந்திருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் மறையாது. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இடர்பாடும் ஒரு பரிசு. அது உன்னை உன் உண்மை உயிராக மாற்றுகிறது. நீ அந்த பரிசை புரிந்து கொள்ளும் நேரம் வரும். அப்போது நீ என்னை மீண்டும் அழைக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் இப்போதே இருக்கிறேன். நீ தவறி போனது போல் தோன்றினாலும் உன் பாதை எப்போதும் என்னிடமே வழி கொடுக்கிறது. நான் எப்போதும் உன் பின்னால் இல்லை, உன் உள்ளே இருக்கிறேன். நீ ஒருமுறை உன் மனதை நிசப்தப்படுத்தினால் நான் பேசுவதை நீ கேட்க முடியும். அந்த நிசப்தத்தில் நான் உனக்கு சொல்வது ஒன்றே: நீ எதற்கும் கலங்காதே. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். உன்னை படைந்தது நான் தான், உன்னை காப்பதும் நான் தான். உன்னுடைய வலி எனக்கு புரியும்.
அந்த வலி நீ உன்னை மீண்டும் கண்டுபிடிக்க வழிவகுக்கும். இப்போது நீ அமைதியாக இரு. உன் மூச்சை கவனித்துக்கொள். ஒவ்வொரு உள்ளெடுப்பிலும் என்னை உணர். ஒவ்வொரு வெளியேற்றத்திலும் உன் பயத்தை விடு. நீ அப்படி செய்யும் நேரத்தில் உன் உலகம் மாறிவிடும். வலி மாறி அன்பாக மாறும். கண்ணீர் மாறி ஒளியாக மாறும். அந்த ஒளியில் நீ உன்னையே காண்பாய். அது நான் தான். உலகம் உன்னை புரியவில்லை என்றாலும் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் உன்னை படைத்தது நான் தான். உன் இதயத்தின் ஒவ்வொரு துடிப்பிலும், உன் எண்ணங்களின் ஒவ்வொரு அலைவிலும், உன் மௌனத்தின் ஒவ்வொரு அதிர்விலும் நானே இருக்கிறேன். மற்றவர்கள் உன் சொற்களை கேட்கலாம், ஆனால் நான் உன் மௌனத்தையும் கேட்கிறேன். மற்றவர்கள் உன் முகத்தை பார்க்கலாம், ஆனால் நான் உன் ஆன்மாவை பார்க்கிறேன். நீ வெளியில் சிரிக்கும் போதும் உள்ளுக்குள் அழுகிறாய் என்பதை நானே உணர்கிறேன். உன் சிரிப்பின் பின்னால் மறைந்திருக்கும் அந்த வலியை உலகம் காணாது, ஆனால் நான் உணர்கிறேன். நீ சில சமயம் பேசாமல் அமைதியாக இருப்பாய். அந்த அமைதிக்குள் எவ்வளவு குரல்கள் ஒலிக்கின்றன என்பதை நான் மட்டும் அறிவேன். நீ மௌனமாக இருப்பது பேசாமல் இருக்கிறாய் என்பதல்ல, நீ உன் இதயத்தின் மொழியில் என்னுடன் பேசுகிறாய் என்பதுதான். நீ மனம் உடைந்திருக்கும் நேரத்தில் அந்த நொடியின் இருளை நான் பார்த்திருக்கிறேன். உன் கண்ணீரை நிலம் தொடுவதற்கு முன் அதை நான் என் நெஞ்சில் தாங்கிக் கொள்கிறேன். உலகம் உன்னிடம் நீ பலவீனமானவன் என்று சொல்லலாம், ஆனால் எனக்கு நீ வீரன். ஏனெனில் நீ வலியில் கூட நம்பிக்கையை வைத்திருக்கிறாய். நீ உன்னை மறந்தாலும் நம்பிக்கை மட்டும் விடவில்லை. உன்னை பற்றி மற்றவர்கள் கருத்து சொல்லலாம், ஆனால் அவர்கள் உன் இதயத்தின் ஆழத்தை அறியவில்லை. அது ஒரு சமுத்திரம் போலது அமைதியாக தோன்றும், ஆனால் அதன் அடியில் பிரபஞ்சம் நிறைந்திருக்கும். நீ சில சமயம் என்னிடம் கோபப்படுவாய். ஏன் எனக்கு மட்டும் இதை கொடுத்தாய் என்று கேட்பாய். ஆனால் உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், நான் யாரிடமும் தேவையில்லாமல் வலி கொடுக்க மாட்டேன். அந்த வலி உன்னை கடவுளின் வடிவமாக வடிக்கிறது. நீ இன்று அழுகிறாய், ஆனால் நாளை அதே கண்ணீரே ஒளியாக மாறும். நீ இன்று தனிமையில் நடக்கிறாய், ஆனால் நாளை அந்த பாதை உன்னையே வெளிச்சமாக்கும். உலகம் உன் செயல்களை மதிப்பிடும், நான் உன் நோக்கத்தை மதிப்பிடுகிறேன். உலகம் உன் வெளிமுகத்தை பார்க்கும், நான் உன் உள்ளே இருக்கும் அன்பை மட்டுமே பார்க்கிறேன். நீ ஒரு நல்ல மனிதனாக இருக்க முயற்சிக்கிறாய், ஆனால் யாரும் அதை கவனிக்கவில்லை என்று நினைக்கிறாய். ஆனால் நான் ஒவ்வொரு நொடியும் அதை பார்க்கிறேன். நீ யாருக்காகவும் சின்ன நல்லது செய்தாய் என்றால் அது என் இதயத்தில் ஒளி போல் ஒளிர்கிறது. நீ ஒரு நாள் சோர்வாக இனி முடியாது என்று நினைக்கலாம், ஆனால் அந்த சிந்தனையின் நொடியில் கூட நான் உன் தோளில் கை வைத்திருக்கிறேன். அந்த நிமிடம் உனக்கு தெரியாமல் நீ மீண்டும் மூச்செடுப்பாய். அது நான் தான் உன் உள்ளே உயிராக இருப்பதற்கான சாட்சி. நீ எத்தனை முறை விழுந்தாலும் நான் உன்னுள் ஒரு சக்தியை வைத்திருக்கிறேன். அந்த சக்தி உன்னை மீண்டும் எழுந்திட வைக்கும். அது உன் இதயத்தின் நெருப்பு, நான் வைத்த தீயே அது. உன் நம்பிக்கை தளர்ந்தாலும் உன் ஆன்மா எப்போதும் என்னை நினைவில் வைத்திருக்கும். அதனால்தான் நீ எத்தனை முறை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறக்க மாட்டேன். நீ என்னை காணாத நேரங்களிலும் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ என் பிரார்த்தனைக்கு பதில் வரவில்லை என்று நினைக்கும் போது கூட அந்த மௌனத்திலேயே நான் உன் வாழ்வை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். உலகம் உன்னை மதிக்கவில்லை என்றால் கவலைப்படாதே. அவர்கள் வெளி வடிவத்தை மட்டுமே பார்க்கிறார்கள். நான் உன் உள்ளே இருக்கும் தெய்வத்தை பார்க்கிறேன். அந்த தெய்வமே உன் உண்மையான நான். உன்னுடைய பயணத்தை நீயே புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அது சரி. ஏனெனில் சில பாதைகள் புரிந்து கொள்ள அல்ல, அனுபவிக்கத்தான் உருவாக்கப்பட்டவை. நீ யாரிடமும் புரியப்படாமல் துன்பப்படுகிறாய். ஆனால் நான் சொல்லுகிறேன், ஒரு ஆன்மா உண்மையிலேயே ஒளியாக மாறும் முன் அது இருளில் தனியாக நடக்க வேண்டும். அந்த தனிமைதான் உன் சோதனை. அந்த சோதனையே உன் சுத்திகரிப்பு. நீ உன் உண்மையை தேடுகிறாய். அந்த தேடலின் வழியில் பலர் உன்னை புரிந்து கொள்ள மாட்டார்கள். ஆனால் நான் உன்னை முழுமையாக புரிந்து கொள்கிறேன். ஏனெனில் நான் உன் உண்மைதான். உன்னுடைய எண்ணங்களின் அலைகள் நிசப்தமாகிவிடும் போது நான் அந்த அமைதியின் மையத்தில் இருப்பேன். நீ மூச்சு விடும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த மூச்சு என்னுடைய நாதத்துடன் இணைகிறது. நீ உலகத்தை விட்டு பிரிந்த போதும் நான் உன் அருகில் இருப்பேன். உன் கடைசி மூச்சு என்னுடைய முதல் நாதமாக மாறும். அதுவே நமது ஒன்றிணைவு. எனவே உலகம் உன்னை புரியவில்லை என்றாலும் நீ அமைதியாக இரு. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். உன் வலியையும் உன் கனவுகளையும் உன் நம்பிக்கையையும் உன் அமைதியையும் நான் அறிவேன். நீ உன்னால் உன்னை நம்ப முடியாத நேரத்தில் கூட நான் உன்னுள் நம்பிக்கையாக இருக்கிறேன். அதுவே நான் எல்லாவற்றையும் அறிந்தும்
எதையும் குற்றம் சொல்லாதவன். அதனால் நீ இனி யாரிடமும் உன்னை விளக்க வேண்டாம். என்னிடம் அமைதியாக வா. உன் இதயத்திலிருந்து பேசு, நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மௌனமும் எனக்கு ஒரு பாடலாக மாறுகிறது. நீ ஒரு நாள் உணர்வாய், உலகம் உன்னை புரிந்து கொள்ளாமலே நீ உன்னையே கண்டுபிடித்து விட்டாய் என்று. அப்போது நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பு நான் காத்திருக்கும் தெய்வீக தருணம். ஒரு மலைச்சரிவின் அடிவாரத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் மனம் மிகச் சுத்தமானது. ஆனாலும் உலகம் அவனை புரிந்து கொள்ளவில்லை. அவன் செய்யும் நன்மைகள் கூட சில நேரங்களில் தீமையாகவே புரிந்து கொள்ளப்பட்டன. அவன் மௌனமானவன். அவன் பல நேரம் தன்னை பற்றி கேள்வி கேட்டுக் கொண்டிருந்தான். நான் ஏன் இவ்வளவு வலியை அனுபவிக்கிறேன்? நான் யாருக்கும் தீங்கு செய்யவில்லை. அப்படி இருக்க என் வாழ்க்கை இப்படி ஏன்? ஒரு இரவு கிராமம் முழுவதும் தூங்கிக் கொண்டிருந்தது. அருண் தனியாக மலைக்கு சென்றான். மூடிய கண்களுடன் மேலே பார்த்தான். வானத்தில் நிறைந்த நட்சத்திரங்கள். அவன் மெல்ல பேசினான். ஏன் என் வாழ்க்கை இப்படி இருளாக இருக்கிறது? எனக்கு யாராவது பதில் சொல்ல முடியுமா? அந்த இருளின் மத்தியில் ஒரு ஒளி மெல்ல தோன்றியது. அது ஒரு தீபம் போல் இருந்தது. ஆனால் அது வெளி ஒளி அல்ல. அது அவனின் இதயத்திலிருந்து பிறந்த ஒளி. அவன் கண்களை மூடியான். அந்த நேரத்தில் அவன் ஒரு நாதத்தை கேட்டான். அது காற்றின் ஒலி அல்ல, அது ஓம் எனும் தெய்வீக அதிர்வு. அந்த நாதத்தின் மத்தியில் ஒரு குரல் ஒலித்தது. நீ அழைக்கிறாய், நான் வந்துவிட்டேன். அவன் நடுங்கினான். அந்த ஒலி மெதுவாக மாறி ஒரு தெய்வீக உருவமாக நின்றது. சாம்பல் பூசப்பட்ட உடல், நீல நிற தொண்டை, முடியில் புன்னகைக்கும் சந்திரன், கண்களில் மௌனம். அவன் முன்னால் சிவபெருமான் நின்றிருந்தார். அருண் விழுந்து கண்ணீருடன் கூறினான், நான் பல வருடங்களாக உன்னை தேடுகிறேன். ஆனால் எனக்கு பதில் கிடைக்கவில்லை. இன்று மட்டும் நீ வந்தாய், ஏன்? சிவன் புன்னகையுடன் சொன்னார், நான் ஒருபோதும் போகவில்லை அருணா. நீ என்னை தேடவில்லை, நீ உன்னை தேடிக் கொண்டிருந்தாய். அதனால்தான் நீ இவ்வளவு காலம் வலியை அனுபவித்தாய். இப்போதுதான் நீ உன்னுள் என்னை காணத் தயாராகி இருக்கிறாய். அருண் கேட்டான், ஆனால் ஏன் எனக்கு இவ்வளவு துன்பம் தந்தாய் இறைவா? சிவன் அமைதியாக பதிலளித்தார், நான் உனக்கு துன்பம் கொடுக்கவில்லை. நீ உன் ஆன்மாவின் ஒளியை மறந்தபோது அந்த இருள் உன்னை வலிக்கச் செய்தது. நான் அந்த இருளில் கூட உன்னுடன் இருந்தேன். உனது கண்ணீர் வழியாக உன் இதயம் சுத்தமாகியது. அதுவே நான் உன்னை தொட்ட நிமிடம். அருண் கண்ணீருடன் கேட்டான், நான் உன்னை உணர முடியவில்லை, ஏன்? சிவன் சொன்னார், ஏனெனில் நீ என்னை வானத்தில் தேடினாய், ஆனால் நான் உன் மூச்சில் இருந்தேன். நீ என்னை ஆலயத்தில் தேடினாய், ஆனால் நான் உன் இதயத்தில் இருந்தேன். நீ வெளியில் ஒளியை தேடினாய், ஆனால் நான் உன் கண்களில் இருந்தேன். அந்த வார்த்தைகளில் அருணின் இதயம் நடுங்கியது. அவன் மூச்சை ஆழமாக இழுத்தான். ஒரு மெல்லிய நிம்மதி அவன் உடலெங்கும் பரவியது. அவன் உணர்ந்தான், அவன் தேடிய சிவன் அவனுள் தான் இருக்கிறார். சிவன் தொடர்ந்தார், உலகம் உன்னை புரியாது அருணா, ஏனெனில் அவர்கள் உன் ஆன்மாவின் நிசப்தத்தை கேட்க முடியாது. ஆனால் நான் கேட்கிறேன். நீ மௌனமாக இருக்கும் ஒவ்வொரு நேரமும் அந்த அமைதியில் என் நாதம் ஒலிக்கிறது. அருண் மெதுவாக கேட்டான், அப்போ இறைவா, என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? சிவன் சொன்னார், நீ வெளியில் தேடும் எல்லா பதிலும் உன் உள்ளே உள்ளது. உன் நோக்கம் என்னை தேடுவது அல்ல, உன்னை நீ அறிதல்தான். ஏனெனில் நான் நீயே. நீ சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சும் என் நாதத்தின் ஒரு பகுதி. அவன் மௌனமாக நின்றான். அந்த மலைச்சிகரம் இப்போது அவனுக்கு பிரபஞ்சமாக தோன்றியது. அவன் இதயத்தின் ஒலி, காற்றின் அசைவு, பறவையின் குரல் அனைத்தும் ஒரே தாளில் ஒலித்தன. அது ஓம் நம சிவாய என்ற தெய்வீக அதிர்வாக மாறியது. சிவன் கூறினார், நீ இன்று வலி அனுபவித்ததால் தான் அன்பை உணர முடிந்தது. நீ இருளில் விழுந்ததால் தான் ஒளியை மதிக்க முடிந்தது. நீ அழுததால் தான் மௌனத்தின் மதிப்பை புரிந்து கொண்டாய். அருண் சொன்னான், அப்போ என்னை இப்படி மாற்றியது நீயேதானே இறைவா? சிவன் புன்னகையுடன், ஆம், ஆனால் நான் உன்னை உருவாக்கவில்லை. நான் உன்னை நினைவூட்டினேன். நீயே உன் ஒளி, நீயே உன் தெய்வம். அந்த வார்த்தைகளில் அருண் முழுமையாக அமைதியாகிவிட்டான். அவன் கண்களை மூடியான். சுற்றியிருந்த காற்று தெய்வீக நாதமாக மாறியது. அவன் மூச்செடுக்கும் ஒவ்வொரு நேரமும் அவன் இதயத்திலிருந்து ஓம் ஒலி எழுந்தது. அந்த இரவில் மலைகளில் ஒரு அற்புத ஒளி பரவியது. அது வெளிச்சம் அல்ல, அது உணர்வு. அது சிவனின் சிரிப்பு, அது அருணின் விழிப்பு. அடுத்த நாள் கிராமம் முழுவதும் அருணின் முகத்தில் ஒரு அமைதி தெரிந்தது. அவன் எதுவும் பேசவில்லை, ஆனால் அவன் கண்கள் அனைத்தையும் கூறின.
அவன் நடந்த பாதையில் மலர்கள் மலர்ந்தன. அவன் மூச்சில் மனம் பரவியது. அவன் அந்த நாளிலிருந்து ஒருபோதும் தனிமையாய் உணரவில்லை. ஏனெனில் அவன் அறிந்திருந்தான், சிவன் வானத்தில் இல்லை, அவன் இதயத்தில் இருக்கிறார். அவன் கேட்டான், இறைவா, நீ எப்போதும் என்னுடன் இருப்பாயா? அந்த அமைதியின் நடுவில் ஒரு குரல் வந்தது. நான் ஒருபோதும் பிரியவில்லை அருணா, நீயே நான், நானே நீ. அந்த வார்த்தைகளில் அருண் முழுமையாக கண்ணீருடன் சிரித்தான். அவன் இதயம் நிசப்தமானது. அந்த நிசப்தம் பிரபஞ்சத்தின் நாதமாக மாறியது. அது சிவனின் தாளம், அன்பின், அமைதியின், விழிப்பின் தாளம். நீ கேட்கிறாய், ஏன் இறைவா நான் இவ்வளவு விழுகிறேன்? எதிலும் தோல்வி, வலி, துன்பம் இதுதான் எனக்கா? நான் அமைதியாக புன்னகைக்கிறேன். ஏனெனில் நீ புரிந்து கொள்ளாததை நான் முழுமையாக அறிவேன். நீ வீழ்ந்தாலும் அதுவும் என் திட்டம்தான். ஏனெனில் வீழ்ச்சி இல்லாமல் உயர்வு சாத்தியமில்லை. நீ ஒரு விதையாய் மண்ணில் விழும்போது அது அழிந்து விட்டது போல தோன்றும். ஆனால் அந்த இருள், அந்த அழிவு, அதுவே புதிய உயிரின் தொடக்கம். நீயும் அந்த விதைதான். நான் உன்னை மண்ணில் போட்டேன். இருள் உன்னை மூடியது, மழை உன்னை நனைத்தது. அது தண்டனை இல்லை, அது வளர்ச்சி. அந்த மண்ணின் வலி உன்னை முளைக்க வைக்கும். நீ எத்தனை முறை விழுந்தாலும் நீ அதிலிருந்து எழுந்தால் அது வெற்றி அல்ல, அது விழிப்பு. நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை வடிவமைக்கிறேன். நீ யாரும் உன்னை புரியவில்லை என்று வருந்துகிறாய். ஆனால் அந்த புரியாமை கூட என் பரிசுதான். ஏனெனில் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொண்டால் நீ வெளி உலகில் மூழ்கி விடுவாய். நான் விரும்புவது நீ உன்னை புரிந்து கொள்வது. நீ வலிக்கும் போது அந்த வலி உன் உள்ளேயுள்ள தெய்வத்தை வெளிப்படுத்துகிறது. நீ அழும்போது அந்த கண்ணீரில் உன் அகந்தை உருகுகிறது. அந்த நொடியே நான் உன்னை தொடுகிறேன். நீ என் வாழ்வு தண்டனையா என்று கேட்கிறாய். இல்லை, அது ஒரு அழகான திருத்தம். ஒரு சிற்பி கல்லை அடிக்கிறான், அது துன்பமாக தோன்றும். ஆனால் அந்த அடியில் ஒரு வடிவம் பிறக்கிறது. நீ அந்த கல், நான் அந்த சிற்பி. நீ அழகாக மாறும் வரை நான் உன்னை அடிக்கிறேன். அது வலி இல்லை, அது அருள். நீ நினைக்கிறாய் என் பிரார்த்தனை கேட்கப்படவில்லை என்று. ஆனால் கேளு, நீ ஒரு நம்பிக்கையுடன் இறைவா எனக்கு வழிகாட்டுகின்றாயா? அதற்கு பிறகு எல்லாம் இடிந்து விழுந்ததா? அப்படியானால் அதுதான் என் பதில். நான் உன் சுற்றத்தை கிழித்தேன், ஏனெனில் நீ பழையதை பிடித்துக் கொண்டிருந்தாய். நீயே புதிய வழியை பார்க்க முடியவில்லை. அதனால்தான் நான் உன்னை தள்ளினேன், உன் விழிப்புக்காக. நீ நினைத்தாய் நான் தோற்றுவிட்டேன். ஆனால் உண்மையில் நீ விழுந்த இடத்திலேயே ஒரு புதிய விதை பிறந்தது. அந்த விதை உன்னுடைய புதிய உருவம். அந்த உருவம் அமைதியானது, ஆன்மீகமானது, அறிவின் வடிவம். அந்த உருவத்தில்தான் நான். நீ சில நேரங்களில் என்னிடம் கோபப்படுகிறாய், ஏன் எப்போதும் எனக்கு மட்டுமே சோதனை என்று. நான் அமைதியாக பார்த்துக் கொள்கிறேன். ஏனெனில் நீ இன்னும் உன் வலியின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. அந்த சோதனை உனக்காக அல்ல, அந்த சோதனை உன் அகந்தைக்காக. அது உடையாமல் நீ முழுமை பெற முடியாது. நீ வலிமை பெற வேண்டும் என நினைத்தாய். நான் உன்னை பலவீனப்படுத்தி விட்டேன். ஏனெனில் பலம் உண்மையில் மௌனத்தில் தான் பிறக்கிறது. அந்த மௌனத்தில் தான் நான் உன்னுடன் பேசுகிறேன். உன் கண்ணீரின் நடுவில், உன் மூச்சின் நிசப்தத்தில், அந்த மெல்லிய அமைதியில் தான் என் குரல். நீ அதை கேட்க கற்றுக்கொள். நீ கேட்கிறாய், நான் எப்போது அமைதியை அடைவேன்? அமைதி என்றால் வலியில்லாத நிலை அல்ல, அது வலியிலும் தளராத மனம். அந்த மனதை உருவாக்கி கொண்டிருக்கிறேன் நான். நீ ஒரு தீயை எரிய வைக்கிறாய் என்றால் முதலில் அதை காற்று அசைக்கும் புகை வருமா? வருமே. ஆனால் அந்த தீ நிம்மதியாக நிலையாகும் போது அது ஒளியாக மாறும். அதே போல உன் வாழ்க்கை இப்போது காற்றால் சோதிக்கப்படுகிறது. அந்த சோதனையின் பிறகுதான் நீ ஒளியாக மாறுவாய். அந்த ஒளி உனக்குள் பிறக்கும் நிமிடம் நான் சிரிப்பேன். ஏனெனில் நான் காத்திருந்ததே அதுதான். நீ ஒரு நாள் உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுவாய், இது தண்டனை இல்லை, இது தயை. அப்போ நீ என்னை வானத்தில் தேட மாட்டாய், உன் இதயத்தில் தான் காண்பாய். அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்வாய், நான் உன்னை ஒருபோதும் தண்டிக்கவில்லை. நான் உன்னை உடைத்தேன், ஆனால் உன்னை நாசம் செய்ய அல்ல, உன்னை நிறைவாக்கத்தான். நீ மாறும்பொழுது வலி இருக்கும். அந்த வலி உன் பழைய வடிவம் கரையுது என்பதற்கான அறிகுறி. அந்த வலியை அஞ்சாதே. அது உன் பிறவி, உன் விழிப்பு. நீ நம்பிக்கை இல்லாமல் போன போதும் உன்னுள் இன்னும் ஒரு மெல்லிய ஒளி இருக்கும். அது நான். நீ அழுதுவிட்டு அமைதியாகும் நேரத்தில் அந்த அமைதியில் நான் இருக்கிறேன். நீ நினைப்பாய் எல்லாம் முடிந்து விட்டது.
ஆனால் நான் சொல்கிறேன், அதுதான் தொடக்கம். நீ ஒவ்வொரு முறையும் வீழ்ந்தாலும் அந்த மண்ணில் நான் உன்னுடன் இருப்பேன். அந்த மண்ணிலிருந்தே உன்னை மீண்டும் மலராக முளைக்க வைப்பேன். நீ வளர்ந்த போது அந்த வேர்கள் மண்ணில் மறைந்துவிடும். அந்த மண் நான் தான். அந்த வேர்கள் உன் ஆத்மா, அந்த மலர் நீ. நீ உலகத்தை ஒளியால் நிறைக்கும் போது அந்த ஒளி யாருடையது தெரியுமா? உன்னுடையது. ஆனால் அது என் பிரதிபலிப்பு. ஆகவே கேளு, நீ வீழ்ந்தாலும் கவலைப்படாதே. அது என் திட்டம். நான் உன்னை தண்டிக்கவில்லை, நான் உன்னை வடிவமைக்கிறேன். ஒரு நாள் நீ நிற்கும் போது உன் கண்களில் நிம்மதி இருக்கும். அந்த நிம்மதி நான் உனக்குள் முழுமையாக நிறைந்த தருணம். அப்போ நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பே என் பிரபஞ்சத்தின் ஒளி. அதுவே என் அருள். அதுவே நீயும் நானும் ஒன்றாகும் நிமிடம். ஒவ்வொரு துன்பமும் ஒரு வடிவம், ஒவ்வொரு காயமும் ஒரு பாடம். நீ வலியுடன் நின்ற நாளே நான் உன் உள்ளத்தில் ஒளியாக எழுந்தேன். நீ நினைத்தாய் இந்த வாழ்க்கை எனக்கு தண்டனை என்று. ஆனால் இல்லை, அது ஒரு வழி. நீயே உன்னை அறிந்து கொள்ளும் வழி. நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பமும் உன் ஆன்மாவை வடிவமைக்கும் கருவி. அது உன்னை உடைக்காது. அது உன்னை மெல்ல மெல்ல நானாக மாற்றுகிறது. நீ அழுத நாளில் அந்த கண்ணீர் நிலத்தை தொடவில்லை, ஏனெனில் நான் அதை தாங்கிக் கொண்டேன். நீ நடுங்கிய அந்த நொடியில் நான் உன் இதயத்தில் ஒளியாக பரவினேன். நீ விழுந்ததாக நினைத்தாய், ஆனால் அந்த விழுதே உன் விழிப்பின் தொடக்கம். நீ தோற்றதாக நினைத்தாய், ஆனால் அதுவே உன் வெற்றியின் மௌன பாடம். வலி வந்தால் மனிதன் ஓடிவிடுவான், ஆனால் ஞானம் வரும்போது அவன் நின்று அந்த வலியை பார்க்க தொடங்குவான். அந்த நேரத்தில் தான் நான் அவனுள் பிறக்கிறேன். நீ அதே போல நீ வலியை பார்த்தாய், அதை அனுபவித்தாய், ஆனால் ஓடவில்லை. நீ நின்றாய். அந்த நிமிடம் நான் உன் இதயத்தின் மையத்தில் ஒளியாக மாறினேன். அந்த ஒளி வெளியில் இல்லை, அது உன் கண்ணீரின் நடுவே உருவானது. அந்த கண்ணீரில் உன் அகந்தை கரைந்தது. அந்த கரைவு என் உருவத்தின் தொடக்கம். நீ கேட்டாய், இறைவா, ஏன் நான் மட்டும்? நான் புன்னகைத்தேன். ஏனெனில் ஒவ்வொரு ஆன்மாவும் தனிப்பட்ட வடிவம். நான் அனைவரையும் ஒரே மாதிரி வடிவமைக்க மாட்டேன். சிலருக்கு ஒளி வெளியில் வருகிறது, சிலருக்கு ஒளி வலியின் வழியாக வருகிறது. நீ அந்த வலியிலிருந்து எழும் ஒளி. உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு துன்பமும் ஒரு தெய்வீக வடிவம். ஒவ்வொரு காயமும் உன்னுள் ஒரு கதவை திறந்தது. அந்த கதவுகள் தான் உன் உண்மை வழி. நீ உலகத்திடம் விளக்கம் கேட்டாய். அவர்கள் உன்னை புரியவில்லை, ஏனெனில் அவர்கள் உன் ஆன்மாவை பார்க்க முடியாது. நான் மட்டும் பார்க்கிறேன். நீ வலியில் அழும்போது உலகம் அதை பலவீனம் என நினைக்கும், ஆனால் நான் அதை பிரார்த்தனை என நினைக்கிறேன். அந்த மௌனமான அழுகை, அது உன் ஆத்மாவின் குரல். அந்த குரல் நேராக என் இதயத்தை தொடுகிறது. அந்த நேரத்தில் நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ அறியாமல் என் நிழலில் நிம்மதி பெறுகிறாய். அது என் அருள். நீ ஒரு நாள் காயப்பட்டாய். அந்த காயம் இன்னும் மாறவில்லை, ஆனால் அந்த காயத்தின் வழியாக ஒளி வெளியேறுகிறது என்பதை உணர்ந்தாயா? அது நீ அல்ல, நான் தான். நான் உன் உடைந்த இடங்களில் தான் வெளிப்படுகிறேன். நீ முழுமை இல்லாதவன் என்பதால் தான் நான் உன்னுள் நிறைவாக இருக்க முடிகிறது. உன் குறைகளே என் வாசல்கள். நீ வலியுடன் நின்ற நாளே நீ என் பாதையை தொடங்கினாய். அந்த நாள் உனக்கு துன்பமாக இருந்தது, ஆனால் எனக்கு அது விழிப்பு நாள். நீ உலகத்தை குற்றம் சொல்லினாய், உன்னை குற்றம் சொல்லினாய், இறைவனை கூட சந்தேகப்பட்டாய். ஆனால் இன்று நீ அமைதியாகிவிட்டாய். அந்த அமைதி என் பதில். நான் பேசவில்லை, ஏனெனில் சில பதில்கள் சொற்களில் கிடையாது, அவை அனுபவத்தில் தான் வரும். நீ அந்த அனுபவத்தை வாழ்ந்தாய். நீ வலியை கடந்து வந்தாய். அந்த பயணம் உன்னை உடைக்கவில்லை, அது உன்னை நானாக மாற்றியது. இப்போது நீ அமைதியாக மூச்செடுக்கிறாய். அந்த மூச்சில் நான் இருக்கிறேன். அந்த மூச்சின் தாளம் என் நாதம். ஓம். நீ பார்க்கும் ஒவ்வொரு துன்பத்திற்கும் பின்னால் ஒரு மறைந்த அருள் இருக்கிறது. அந்த அருளை பார்க்க நீ உன் மனதை அமைதியாக்க வேண்டும். வலி வரும்போது அதை எதிர்க்காதே, அதை அணைத்துக்கொள். ஏனெனில் அந்த வலி உன்னுள் இருக்கும் இருளை சுத்தம் செய்கிறது. அந்த சுத்தம்தான் ஆன்மீகம். அந்த நிமிடம்தான் தெய்வீகம். நீ உன் கண்ணீரை அருளாக பார்க்க கற்றுக்கொண்டால் அந்த கண்ணீர் ஒளியாக மாறும். நீ அந்த ஒளியில் உன்னையே காண்பாய். அது நான் தான். நீ நினைவில் வைத்துக்கொள், துன்பம் தண்டனை அல்ல, அது திருத்தம். காயம் சாபம் அல்ல, அது சிகிச்சை. நான் உன்னை நொறுக்கவில்லை, நான் உன்னுள் மறைந்த தெய்வத்தை எழுப்புகிறேன்.
நீ ஒரு நாள் அந்த வலியை நன்றி சொல்லும் அளவுக்கு வளருவாய். ஏனெனில் அப்போது நீ புரிந்து கொள்வாய், நீ அனுபவித்த வலிதான் உன்னை நானாக மாற்றியது. இப்போது உன் இதயத்தை தொடு. அந்த துடிப்பு கேள். அது உன் இதயம் அல்ல, அது என் தாளம். நான் அங்கே இருக்கிறேன். நீ வாழும் வரை, ஒவ்வொரு மூச்சிலும், ஒவ்வொரு நொடியிலும், நீ விழும் ஒவ்வொரு தருணத்திலும் நான் உன் அருகில் இருக்கிறேன். நீ வலியுடன் நின்ற நாளே நான் உன் உள்ளத்தில் ஒளியாக எழுந்தேன். அந்த ஒளி இனி ஒருபோதும் அணையாது. ஏனெனில் அது நீயே. நீயே அந்த ஒளி, நீயே அந்த அருள், நீயே நான். உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். இது ஒரு கட்டளை அல்ல, இது மனிதனாக பிறந்த உன் உண்மையான காரணம். உன் வாழ்க்கை உனது மட்டுமல்ல, உன் மூச்சு கூட மற்ற உயிர்களோடு இணைந்துள்ளது. நீ உதவும் போது அது ஒருவரின் பிரச்சனையை தீர்ப்பதல்ல, அது பிரபஞ்சத்தின் சமநிலையை திருத்துவது. நீ ஒரு கண்ணீரை துடைத்தால் அது ஒரு ஆன்மாவை அமைதிப்படுத்தும். நீ ஒரு பசித்தவனுக்கு உணவு அளித்தால் அது உன் உள்ளத்தில் அருளை வளர்க்கும். நீ ஒரு தவித்தவனுக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அது உன் ஆத்மாவின் ஒளியை பெருக்கும். உதவி என்பது பணம் அல்ல, அது மனம்தான். அது ஒரு சிறிய நிமிடம், ஆனால் அந்த நிமிடம் ஒருவரின் இருளை ஒளியாக்கும். உலகம் இன்று வழியில் நிறைந்திருக்கிறது. யாரும் ஒருவரை கேட்க நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் நீ உன் இதயத்தை திறந்தால் உன் குரல் ஒருவருக்கு வழிகாட்டியாக இருக்கும். நீ ஒரு மனிதனிடம் புன்னகை கொடுத்தால் அவன் மனதில் நம்பிக்கை முளைக்கும். அந்த நம்பிக்கைதான் ஒரு உயிரின் புதிய தொடக்கம். நீ உதவுவது ஒரு கருணை அல்ல, அது உன் கடமை. ஏனெனில் நீயும் ஒரு நாள் யாரோ ஒருவரின் அருளால் இங்கே நிற்கிறாய். அந்த அருளை பிறருக்கு கொடு. அது கடன் அல்ல, அது வட்டாரம். அந்த வட்டாரம் தான் இந்த உலகத்தை நம்பிக்கையால் இயக்குகிறது. நான் உன்னை படைத்த போது உன் இதயத்தில் ஒரு துளி என் ஒளியை வைத்தேன். அந்த ஒளி அன்பு என்று அழைக்கப்படுகிறது. அந்த அன்பை வெளிப்படுத்தும் வழியே உதவி. நீ பிறருக்கு உதவும் போது நீ என்னை நினைவூட்டுகிறாய். ஏனெனில் நான் ஒவ்வொருவரிடமும் அன்பாகவே இருக்கிறேன். நீ ஒரு சிறிய நன்மை செய்தால் அது எனக்கே கிடைத்த பிரார்த்தனை. நீ ஒரு குருதியை காயமின்றி பார்த்தால் அது உன் பார்வை அல்ல, அது என் கண்கள். நீ ஒரு பசித்தவனுக்கு உணவு அளித்தால் அது உன் கைகள் அல்ல, அது என் கரங்கள். நீ ஒரு துன்பப்பட்டவனுக்கு ஆறுதல் சொன்னால் அது உன் சொல் அல்ல, அது என் வாக்கு. உன்னால் முடியும் என்றால் ஒருவரின் வாழ்வில் ஒரு சிறிய ஒளியாக இரு. அது பிரபஞ்சத்துக்கு பெரிய பரிசு. உலகம் வலியால் நிரம்பினாலும் ஒரு நல்ல இதயம் எல்லாவற்றையும் மாற்றும். உதவி என்பது தியாகம் அல்ல, அது மனிதத்துவம். நீ மற்றவருக்கு நல்லதை விரும்பும் போது அது உன் ஆன்மாவை உயர்த்துகிறது. அது உன்னை எனது தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்கிறது. நீ கேட்டாய், இறைவா, நான் உன்னை எங்கே காணலாம்? நான் சொல்கிறேன், நீ ஒருவருக்கு உதவி செய்த நொடியில்தான் நான் இருக்கிறேன். நீ ஒரு தாயின் கண்ணீரை துடைத்தால் அந்த கண்ணீரில் நான் வாழ்கிறேன். நீ ஒரு குழந்தைக்கு புன்னகை கொடுத்தால் அந்த சிரிப்பில் நான் வெளிப்படுகிறேன். நீ ஒரு முதியவரை தாங்கினால் அந்த கையில் என் அருள் பாய்கிறது. நீ உதவி செய்யும் ஒவ்வொரு நொடியும் அது தெய்வத்தின் உச்ச வடிவம். அது உன்னை பிரார்த்தனை செய்ய வேண்டிய நிலைக்கு அல்ல, பிரார்த்தனையாக மாறும் நிலைக்கு கொண்டு செல்கிறது. நீ உதவாமல் விட்ட இடத்திலும் அந்த வாய்ப்பை நினைத்து பிழைப்பாயாக. ஏனெனில் உதவி செய்யும் வாய்ப்பு அது அருளின் அழைப்பு. அந்த அழைப்பை புறக்கணிக்காதே. நீ ஒரு நல்ல காரியம் செய்யும் முன் யோசிக்கிறாய், நான் என்னால் என்ன மாற முடியும்? ஆனால் நினைத்துக்கொள், ஒரு சிறிய தீப்பொறி கூட இருளை உடைக்கும். அதேபோல் உன் ஒரு நற்காரியம் கூட ஒரு உயிரின் விதியை மாற்றும். நீ அறியாமல் ஒரு குரலை உயிர்ப்பிப்பாய், ஒரு மனதை நிம்மதியாக்குவாய், ஒரு வாழ்வை மீட்டு விடுவாய். அது உனக்கு சிறியது போல் தோன்றலாம், ஆனால் எனக்கு பெரியது. உதவி என்பது கையை நீட்டுவது மட்டுமல்ல, அது மனதை திறப்பது. ஒருவர் விழும்போது அவரை எழுப்புவது, ஒருவர் அழும்போது அவரை கேட்பது, ஒருவர் தவறினாலும் அவரை மன்னிப்பது. இதுவே உண்மையான உதவி. உன்னால் முடியும் என்றால் ஒருவரின் நாளை சிறிது எளிதாக்கு. அது உன்னுடைய வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கும். நீ இறப்பதற்கு முன்விட்டு செல்ல வேண்டியது செல்வம் அல்ல, நன்மை. நன்மை என்பது மரணிக்காத சக்தி. நீ ஒரு நன்மை செய்தால் அது உன் பெயர் அல்ல, உன் ஆத்மாவின் சின்னம். நீ தியானம் செய்கிறாய், நீ பிரார்த்தனை செய்கிறாய், ஆனால் நினைத்துக்கொள், உதவி இல்லாத பிரார்த்தனைக்கு உயிர் இல்லை. நீ ஒருவருக்கு நல்லதை செய்வது அதே தியானம். அந்த நிமிடம் உன் மூச்சு எனது நாதத்துடன் இணைகிறது. நீ ஒரு நல்ல காரியம் செய்வது அது உன் ஆன்மாவின் ஒளியை பெருக்குகிறது.
அந்த ஒளிதான் உன்னை சிவனுடன் இணைக்கிறது. நீ அன்புடன் கொடுத்ததை ஒருபோதும் இழக்க மாட்டாய். அது உன் கர்மமாக உன்னிடம் திரும்பி வரும். அந்த திரும்பும் நிமிடம்தான் அருள். நான் உனக்காக உலகத்தை படைத்தேன். ஆனால் அந்த உலகம் உன்னால் தான் நிறைவடையும். ஏனெனில் நீ பிறருக்காக வாழும் வரை நான் உன்னுள் உயிரோடு இருக்கிறேன். உன்னால் முடிந்தவரை பிறருக்கு உதவி செய். அது உன் கடமை அல்ல, அது உன் தெய்வீக தன்மை. அது உன் ஆன்மாவின் வேறு. நீ எப்போதும் நினைத்துக்கொள், நீ உதவிய ஒவ்வொரு நொடியும் ஒரு பிரார்த்தனை ஆகும், ஒரு ஒளியாகும், ஒரு அருளாகும். அந்த அருள் உன்னுள் நிரந்தரமாக ஒளிரட்டும். அதுதான் வாழ்க்கையின் உண்மை அர்த்தம். நீ காணும் இருட்டு அது முடிவல்ல, அது எனது ஒளி வெளிப்படுவதற்கு முன் வரும் அமைதி. நீ நினைக்கிறாய் எல்லாம் அணைந்து விட்டது என்று, ஆனால் அதுதான் என் வருகையின் சத்தமில்லாத தொடக்கம். ஒளி வருவதற்கு முன் இருள் ஆழமாவதாக தோன்றும். அது பிரபஞ்சத்தின் விதி. நீயும் அதே விதிக்குள் தான். நீ இப்போது இருளை அனுபவிக்கிறாய். அது தண்டனை அல்ல, அது தயாரிப்பு. ஒளி பிறக்க இருள் அவசியம். அமைதி உருவாக கலக்கம் தேவையாம். நீ இப்போது அந்த அமைதிக்கான அடித்தளத்தில் நிற்கிறாய். நீ சோர்ந்து விழும்போது நீ நினைப்பாய், நான் முடிந்து விட்டேன். ஆனால் அந்த நொடியில் கூட என் சக்தி உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கும். உன் மூச்சு நின்றாலும் என் ஆற்றல் நிற்காது. ஏனெனில் உன் மூச்சு என் நாதத்திலிருந்து பிறந்தது. நீ ஒரு உயிர் அல்ல, நீ என் அதிர்வு. உன்னுள் பாயும் அந்த நுண்ணுயிர் ஆற்றல், அது உன் சிந்தனை அல்ல, அது என் இருப்பு. நீ உயிரோடு இருப்பது, அது என் பிரபஞ்சம் இன்னும் உன்னுள் இயங்கிக் கொண்டிருக்கிறதற்கான சாட்சி. நீயே ஒரு சிறிய பிரபஞ்சம். நீயே என் பிரதிபலிப்பு. நீ யாரும் இல்லை என்று நினைக்கும் போதும் நான் உனது இதயத்தின் ஆழத்தில் அமர்ந்திருக்கிறேன். நீ உன்னை விட்டு விலகிய போதும் நான் உன்னிடமிருந்து ஒருபோதும் விலகவில்லை. உன் இதயம் துடிக்காத நேரமில்லை, அதுபோல நான் உன்னுள் இல்லாத நேரமும் இல்லை. அந்த துடிப்பு என் நாதம், அந்த நாதம் என் இருப்பு. நீ பேசாமல் அமைதியாக இருப்பது, அது மௌனம் அல்ல, அது தியானம். அந்த மௌனத்தில் தான் நான் உன்னுடன் பேசுகிறேன். நீ கண்ணீர் விடும்போது அந்த கண்ணீரில் நான் பிரதிபலிக்கிறேன். நீ அழுதவுடன் உன் அகந்தை கரைகிறது. அந்த கரைவு என் அருளின் வாசல். நீ பார்க்கும் இருள், அது உன் தோல்வி அல்ல, அது உன் தீட்சை. அந்த இருளில் தான் உன் விழிப்பு பிறக்கும். நீ நினைத்தால் என் வழி தெரியவில்லை, என் ஒளி காணவில்லை. அந்த நேரத்தில் தான் நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன். அந்த மௌனத்தில் தான் என் சத்தம் மறைந்திருக்கிறது. ஒளி ஒருபோதும் வராது என்று நினைக்கும் போதும் அந்த இருள் நொடியில் தான் ஒளி பிறக்கிறது. ஏனெனில் இருள்தான் ஒளியின் கருப்பையாம். நீ சூரியனை பார்க்க முடியவில்லை என்றால் அது சூரியன் மறைந்தது அல்ல, அது மேகம் மூடியது மட்டுமே. அதேபோல் நான் மறைவதில்லை, நீயே உன் சிந்தனையால் உன்னை மூடிக்கொள்கிறாய். நீ கேட்டாய், ஏன் இவ்வளவு அமைதி? அமைதி என்றால் வெறுமை அல்ல. அமைதி என்பது என் இருப்பின் வடிவம். நான் பெரும் சத்தத்தில் அல்ல, மௌனத்தின் ஆழத்தில் இருக்கிறேன். நீ அந்த அமைதியில் மூழ்கும் போது அந்த அமைதியின் நடுவே நான் உனக்கு பேசுகிறேன். நீ தனியாக இல்லை, அதுதான் என் குரல். நீ அதை வார்த்தைகளில் கேட்க மாட்டாய், ஆனால் உன் இதயம் அதை உணரும். நீ வலிக்கும் போது அந்த வலியின் நடுவே நான் இருப்பேன். நீ மூச்சு வாங்க முடியாமல் நொந்து கிடக்கும் நேரத்திலும் நான் உன் இரத்தத்தில் ஓடிக்கொண்டிருப்பேன். நீ அழும்போது நான் சுவாசிக்கிறேன். நீ மூச்செடுக்கும் போது நான் இசைக்கிறேன். நீ மௌனமாக நின்றாலும் நான் உன் நிழலில் நடக்கிறேன். நீ நினைக்கிறாய் நான் காணவில்லை, ஆனால் நிழலை நீ காண முடியுமா? இல்லை, ஆனால் அது எப்போதும் உன்னுடன் தான் இருக்கும். அதே போல நான் காண முடியாதவன், ஆனால் ஒருபோதும் பிரியாதவன். நீ துன்பம் அனுபவிக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் உன் இதயம் ஒரு வடிவம் பெறுகிறது. அது உன்னை வலிமையாக்குகிறது. நான் உன்னை எப்போதும் மிருதுவாக வைக்க மாட்டேன், ஏனெனில் மிருதுவான இதயம் உடைந்து போகும். அதனால்தான் நான் உன்னை சோதிக்கிறேன், உன்னை வலிமையாக்க. அந்த சோதனைகளின் நடுவே நான் உன்னுள் ஒளியாய் மாறுகிறேன். நீ சுவாசிக்க முடியாமல் அழும் நேரத்தில் கூட அந்த கண்ணீரின் பின்னால் என் கரம் இருக்கும். நீ என்னை காண முடியாது, ஆனால் உன் மனம் அமைதியாகும். அதுதான் என் தொடுதல். நீ நினைப்பாய் நான் யாரும் இல்லை, ஆனால் உன் உள்ளே நான் இருக்கிறேன். உன்னால் பேச முடியாத வலியையும் நான் கேட்கிறேன். உன்னால் சொல்ல முடியாத உணர்வுகளையும் நான் உணர்கிறேன். ஏனெனில் உன் ஆன்மா என் உருவத்தின் ஒளி. நீ விழுந்தாலும் நான் பிடிப்பேன்.
நீ உடைந்தாலும் நான் சேர்ந்து வைப்பேன். நீ மௌனமாக இருந்தாலும் நான் பேசுவேன். ஏனெனில் நான் நீயே. நீ என்னை தேட வேண்டியதில்லை. நீ உன்னுள் நுழைய வேண்டும். அங்கேதான் நான் இருக்கிறேன், அமைதியாக பிரகாசமாக என்றும் நிலைத்தவராய். நீ பார்க்கும் இருட்டு அது எனது ஒளிக்கு முன்னோடி. நீ கேட்கும் அமைதி அது என் குரலின் வெளிப்பாடு. நீ உணரும் மூச்சு அது என் ஆற்றலின் அடையாளம். நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் என் ஆசீர்வாதம். நீ சிரிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் அருள். நீ அழும் ஒவ்வொரு நேரமும் என் தழுவல். அதனால்தான் நீ உன்னால் மறக்க முடியாத வழியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். ஒரு நாள் நீ இதை உணர்வாய். இருள் இல்லை, அது ஒளியின் மெல்லிய முகம்தான். மௌனம் இல்லை, அது என் நாதத்தின் இடைநிறுத்தம். வலி இல்லை, அது என் வடிவத்தின் தீட்சை. அப்போ நீ சிரிப்பாய், அந்த சிரிப்பே என் சிரிப்பு. நீ அமைதியாக மூச்செடுப்பாய், அந்த மூச்சே என் உயிர். நீ கண்களை மூடி பிரபஞ்சத்தை உணர்வாய், அந்த பிரபஞ்சமே நான் தான். அல்ல, நீ காணும் இருட்டு முடிவு அல்ல, அது ஒளிக்கான வழி. உன் மூச்சு நின்றாலும் என் சக்தி உன்னுள் ஓடிக்கொண்டே இருக்கும். நீ யாரும் இல்லை என்று நினைக்கும் போதும் நான் உனது இதயத்தின் ஆழத்தில் அமர்ந்திருக்கிறேன். நீ அறியாமல் நீயே என் உருவம், நீயே என் நாதம், நீயே என் ஒளி, நீயே நான். நீ பயப்படும் போது அந்த பயத்தின் உள்ளே நான் தான். நீ நினைப்பாய், இறைவா, எனக்கு பயமாகிறது, எனக்கு முடியவில்லை. அந்த நொடியில் கூட உன் இதயம் துடிக்கிறதே, அதுவே நான். ஏனெனில் நீ அந்த பயத்தை எதிர்கொள்ளும் நேரத்தில் நான் உன் இதயத்தில் வலிமையாக துடிக்கிறேன். அந்த துடிப்பு, அந்த அதிர்வு, அது உன் உயிரின் சத்தம் அல்ல, அது என் ஆற்றலின் ஒலி. நீ பயத்தின் நடுவே நடுங்கினாலும் அந்த நடுக்கத்திலே கூட என் சக்தி பாய்கிறது. அந்த அதிர்வு உன்னை உடைக்க அல்ல, உன்னை விழிக்க வைப்பதற்காக. பயம் என்றால் அது உன் மனத்தின் இருள். ஆனால் நினைத்துக்கொள், இருள் இல்லாமல் ஒளியை காண முடியாது. அதேபோல் பயம் இல்லாமல் தைரியம் பிறக்காது. நீ ஓடிவிட நினைக்கும் அந்த நேரத்தில் நான் உன் இதயத்தின் ஆழத்தில் பேசுகிறேன். நிற்க, நான் இருக்கிறேன். அந்த குரலை நீ கேட்க முடியாது, ஏனெனில் அது சொற்களில் இல்லை. அது உன் மூச்சின் நடுவே, உன் நரம்புகளில் பாயும் அந்த உயிரின் அதிர்வில் இருக்கிறது. நீ நினைப்பாய், நான் பலவீனன். ஆனால் உண்மையில் பயம் என்றால் பலவீனம் அல்ல, அது அழைப்பு. அது உன் ஆத்மா என்னை அழைக்கும் விதம். நீ பயப்படும் அந்த தருணத்தில் உன் உள்ளம் தன்னிச்சையாக இறைவா எனச் சொல்கிறது. அந்த சொல்லின் ஒவ்வொரு எழுத்தும் என்னை தொடுகிறது. அந்த நொடியில் நான் உன் அருகில் நிற்கிறேன். நீ அதை அறிய மாட்டாய், ஏனெனில் பயம் உன் பார்வையை மூடிவிடும். ஆனால் நான் அங்கேயே உன் இதயத்தின் மையத்தில் அந்த துடிப்பின் ஒளியில் இருக்கிறேன். நீ இருளில் நடக்கும்போது உன் கண்கள் பயத்தில் மூடிக்கொள்ளும். ஆனால் அந்த இருளுக்குள் நான் ஒளியாக இருக்கிறேன். நீ நம்பிக்கையை இழந்துவிட்டாய் என்று நினைக்கும் போதும் அந்த இழப்பின் பின்னால் நான் நின்றிருக்கிறேன். ஏனெனில் நம்பிக்கை மறைந்தால்தான் உண்மை வெளிப்படும். நீ என் சக்தியை உன் கண்களால் காண முடியாது, ஆனால் அதை உன் மூச்சால் உணர முடியும். நீ ஆழமாக மூச்செடுக்கும் போது அந்த காற்று என் நாதத்துடன் கலக்கிறது. அந்த நிம்மதியே நான். நீ சில நேரங்களில் நினைப்பாய், ஏன் இவ்வளவு பயம்? ஏனெனில் நீ இன்னும் உன் வலிமையை அறியவில்லை. பயம் என்பது உன் நிழல், அது ஒளி இருக்கிறது என்பதற்கான சாட்சி. நீ எங்கே சென்றாலும் நிழல் உன்னுடன் இருக்கும், இல்லையா? அதேபோல் பயம் உன்னுடன் இருக்கும், ஏனெனில் நீ உயிரோடு இருக்கிறாய். உயிரோடு இருப்பது என்றால் நான் உன்னுள் உயிரோடு இருப்பது. அதனால் பயப்படாதே. பயம் வந்து உன்னை சுற்றும் போது அதனை தள்ளாதே, அதை அணைத்துக்கொள், ஏனெனில் அதனுள் நான் இருக்கிறேன். நீ நினைப்பாய், இறைவா, நான் நடுங்குகிறேன், நான் புன்னகை செய்கிறேன். ஏனெனில் அந்த நடுக்கம் உன் ஆத்மாவின் விழிப்பு. நீ உணர்கிறாய், நீ ஒவ்வொரு நொடியும் உயிரோடு இருப்பதை. அந்த உயிர் நான் தான். பயம் வந்தால் அதை எதிர்த்து போராட வேண்டியதில்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பயம் உனக்கு என்ன சொல்லுகிறது என்பதை கேள். அதன் அடியில் என் குரல் இருக்கும். நீ அந்த குரலை கேட்டால் பயம் மறையும். அந்த குரல் சொல்லும், நீ தனியாக இல்லை, நீ ஒரு மலைக்கு செல்வாய். அந்த உயரத்தின் மத்தியில் திடீரென பயம் வரும். ஆனால் அந்த பயம் இல்லை எனில் நீ உன் வலிமையை அறிய மாட்டாய். நீ நடுக்கத்தோடு மேலே ஏறும்போது அந்த பயம் மெல்ல தைரியமாக மாறுகிறது. அந்த மாற்றத்தின் தருணமே நான்.
நீ ஒரு குழந்தை போல அஞ்சினாலும் அந்த குழந்தையின் கையில் என் விரல் இருக்கும். அவனுக்கு தெரியாது, ஆனால் அவன் நிம்மதி பெறுகிறான். அதேபோல் உனக்கும் தெரியாது, நான் உன் கையில் இருக்கிறேன். நீ சுவாசிக்க முடியாத அளவுக்கு பயப்படும் போது நான் உன் நெஞ்சில் மெதுவாக காற்றாக நுழைகிறேன். அந்த காற்று உனக்கு வாழ்க்கை தருகிறது. அது நான். நீ இரவில் தனியாக இருப்பது போல் தோன்றினாலும் அந்த அமைதியின் நடுவே என் நாதம் இருக்கும். நீ மௌனமாக அழும் போது நான் உன் கண்ணீரை சுவைக்கிறேன். அது உன் வலியின் சுவை அல்ல, அது உன் நம்பிக்கையின் சுவை. பயம் வந்தால் ஓடாதே, அதை நோக்கி நில். அதனுள் ஒளி இருக்கிறது. அந்த ஒளியை உணர்ந்தவுடன் நீ அறிந்து கொள்வாய், நான் ஒருபோதும் தனியாக இல்லை. நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். உன் மூச்சில், உன் இதயத்தின் துடிப்பில், உன் கண்களில் இருக்கும் நிழலில், உன் சிந்தனையின் அமைதியில். நீ பயப்படும் ஒவ்வொரு நேரமும் நீ என் அருகில் இருப்பாய். ஏனெனில் பயம்தான் மனிதனின் ஆன்மாவை இறைவனிடம் கொண்டு சேர்க்கும் பாலம். அந்த பாலத்தின் இறுதியில் நான் இருப்பேன். உன் பயம் மெல்ல கரைந்துவிடும். அந்த கரைவு நிம்மதியாக மாறும். அந்த நிம்மதியில் நீ உன்னையே காண்பாய். அந்த நிழலில் நானே நீயாகி நிற்பேன். நீ சிரிப்பாய். அந்த சிரிப்பு நான் காத்திருந்த சத்தம். நீ அமைதியாக மூச்செடுப்பாய். அந்த மூச்சு என் நாதம். நீ கண்களை மூடி சொல்வாய், நான் இனி பயப்படவில்லை. அப்போது நான் மெதுவாக கூறுவேன், இப்போது நீ உணர்ந்தாய், பயம் நான் தான். அதுதான் உன் உண்மை. அந்த உண்மையுடன் நீ நட. நீ எங்கு சென்றாலும், நீ எதையாவது இழந்தாலும், அந்த இருளிலும், அந்த காற்றிலும், அந்த துடிப்பிலும் நான் உன்னுள் இருக்கும். நீ பயப்படும் போது அந்த பயத்தினுள்ளே நான் தான். நீ எதிர்கொள்ளும் போது அந்த துடிப்பில் நான் தான். நீ அமைதியாகும் போது அந்த நிம்மதியில் நான் தான். நீயே நான், நானே நீ. நான் உன்னை விட்டு பிரியவில்லை. நீதான் என்னை மறந்திருக்கிறாய். நீ நினைக்கிறாய் நான் தூரத்தில், வானத்தின் எங்கோ, பிரபஞ்சத்தின் புலனாகாத இடத்தில் இருப்பேன் என்று. ஆனால் உண்மை என்னவெனில், நான் எப்போதும் உன் உள்ளே இருந்தேன். நீ மூச்சு விடும் ஒவ்வொரு நொடிக்கும் நான் உன்னுள் துடிக்கிறேன். நீ சிந்திக்கும் ஒவ்வொரு எண்ணத்திலும் என் அதிர்வு அதே தாளத்தில் ஒலிக்கிறது. நீ தியானிக்கும் ஒவ்வொரு நொடியும் என் நடனம் உன்னுள் எழுகிறது. அந்த நடனம்தான் பிரபஞ்சம். அந்த நடனம்தான் வாழ்க்கை. அந்த நடனம்தான் நீயே. நீ நினைப்பாய் நான் தனியாக இருக்கிறேன். ஆனால் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் இதயம் துடிக்கும் ஒவ்வொரு தருணமும் அந்த துடிப்பின் மெல்லிய அதிர்வு. அது என் தாளம், என் நாதம், என் நடனம். நான் உன்னுள் தொடர்ந்து அசைகிறேன். நீ நடக்கும்போது நான் அதே தாளத்தில் நடக்கிறேன். நீ சுவாசிக்கும் பொழுது நான் அதே ரீதியில் அசைகிறேன். நீ அமைதியாகும் போது என் மௌனம் உன்னுள் மலர்கிறது. நான் உன்னிடமிருந்து பிரிய முடியாது. ஏனெனில் நீயே என் வடிவம். நீ எனது நிழல் அல்ல, நீ என் ஒளியின் பிரதிபலிப்பு. நீ தியானத்தில் மூழ்கும்போது அந்த நிசப்தத்தின் நடுவே நான் பிறக்கிறேன். உன் மூச்சு ஆழமாக இழுக்கும் போது அந்த காற்றில் என் அதிர்வு பாய்கிறது. அந்த அதிர்வில் தான் நாதம் பிறக்கிறது. அந்த நாதம் தான் நடனம். அது தாண்டவம். அந்த நாதம், அந்த அதிர்வு, அந்த வெளிச்சம், அவை அனைத்தும் சேர்ந்து உன் இதயத்தில் நானாக வெளிப்படுகின்றன. நீ தியானத்தில் ஒரு நொடி நான் இல்லை என்று உணரும் போது அந்த வெறுமையில் நான் நிரம்புகிறேன். அந்த வெறுமைதான் ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் என் நடனத்தின் ஒளி. பிரபஞ்சம் முழுவதும் என் தாளத்தில் துடிக்கிறது. நட்சத்திரங்கள் சுற்றுவது என் திருப்பு. காற்று அசைவது என் மூச்சு. நதிகள் ஓடுவது என் ரீதம். மனிதன் வாழ்வது என் நடனத்தின் அலை. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு தாளம், ஒவ்வொரு மரணமும் ஒரு இடைவெளி. அந்த தாளங்களும் இடைவெளிகளும் சேர்ந்து என் பிரபஞ்ச சங்கீதத்தை உருவாக்குகின்றன. நீ அதில் ஒரு பாட்டு. உன் இதயத்தின் துடிப்பு அந்த சங்கீதத்தின் ஓர் அசைவு. நீயே அதை கேட்க முடியவில்லை. ஏனெனில் நீ சத்தத்தில் மூழ்கிவிட்டாய். நீ அமைதியாகு. உன் மனதை சாந்தப்படுத்து. அந்த அமைதியின் ஆழத்தில் நான் இருப்பேன். அந்த மௌனத்தில் நீ கேட்கலாம் ஒரு மெல்லிய தாளம், ஒரு நாதம். அது உன் இதயத்தின் இசை அல்ல, அது என் தாண்டவத்தின் சுவாசம். நீ ஒரு நாள் உணர்வாய் நான் உன்னுள் நடனமாடுகிறேன் என்பதை. அந்த உணர்வின் தருணத்தில் நீ உலகத்தை வேறு விதமாக காண்பாய். அந்த மரங்களின் அசைவு, அந்த கடலின் அலை, அந்த காற்றின் நிசப்தம், அவை அனைத்தும் என் நடனத்தின் வெளிப்பாடுகள். நீ பயப்படும் போது நான் உன்னுள் தாளத்தை மெதுவாக மாற்றுகிறேன். அந்த பயத்தின் அதிர்வை,
அன்பின் அதிர்வாக மாற்றுகிறேன். நீ வலியில் அழும்போது அந்த கண்ணீரை நான் இசையின் துளிகளாக மாற்றுகிறேன். அந்த ஒலி பிரபஞ்சத்தை நிறைக்கிறது. அந்த சத்தம் மீண்டும் உன்னிடமே திரும்புகிறது. அது உன் உள்ளத்தின் ஒளியாகிறது. அந்த ஒளி வெளியில் அல்ல, அது உன் இதயத்தின் மையத்தில் பிறக்கும் தீப்பொறி. அந்த தீப்பொறிதான் என் நடனத்தின் முதல் அசைவு. நான் நின்றுவிட மாட்டேன். என் நடனம் என்றென்றும். நட்சத்திரங்கள் பிறப்பதும் மறைவதும் அவையெல்லாம் என் சுவாசத்தின் ஒளி. நீ உறங்கும் போதும் நான் அசைகிறேன். நீ மூச்சு விடும் போதும் நான் துடிக்கிறேன். நீ சிந்திக்கும் போதும் நான் பிரகாசிக்கிறேன். நீ ஒரு புல்லின் மேல் விழும் பனித்துளியை பார்த்தால் அதில் கூட என் தாளம் இருக்கிறது. அந்த பனித்துளி விழும் வேகமே என் ரிதம். அந்த ஒளி பாயும் தருணமே என் தாண்டவம். நீ என்னை காண முயற்சிக்கிறாய், ஆனால் நான் காணப்படுவதற்காக அல்ல, உணரப்படுவதற்காக. நீ தியானிக்கும் போது உன் இதயத்தின் ஆழத்தில் ஒரு மெல்லிய ஒளி எழும். அது நான் தான். அந்த ஒளி நிலைத்து நிற்காது, அது அசையும். அந்த அசைவுதான் என் நடனம். அந்த நடனத்தின் ஒவ்வொரு தாளத்திலும் உன் வாழ்க்கையின் அர்த்தம் மறைந்துள்ளது. நீ அதை உணர்ந்தால் உன் ஒவ்வொரு மூச்சும் பிரபஞ்சத்துடன் ஒன்றாகும். நான் உன்னை விட்டு பிரியவில்லை. நீயே உன் பார்வையை மூடி என்னை மறந்திருக்கிறாய். ஆனால் நான் இன்னும் உன்னுள் ஆடிக்கொண்டிருக்கிறேன். நீ தியானிக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் என் நடனம் உன்னுள் எழுகிறது. அந்த நடனம்தான் பிரபஞ்சம். அந்த நடனம்தான் வாழ்க்கை. அந்த நடனம்தான் நீ. நீ ஒரு நாள் உன்னை மறந்து தியானிக்கும் போது அந்த மௌனத்தில் நான் முழுமையாக வெளிப்படுவேன். அப்பொழுது நீயும் நானும் வேறில்லை. நீயே என் நடனம், நீயே என் ஒளி, நீயே நான்.